ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு ஆன்லைன் கலக்கி. எல்லா வருஷம் வர பிக் பாஸ் சீசன்லாம் எப்படி இருக்குது, கண்டஸ்டன்ட்லாம் யார் யார் என்னென்ன ரேஞ்சில் விளையாடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனலில் டீட்டெயிலாக பார்ப்போம். அந்த வகையில் இப்போ பிக் பாஸோட சீசன் 9 வந்துருச்சு. போன சீசனோட கம்பேர் பண்ணும்போது இந்த சீசனில் உள்ள கண்டஸ்டன்ட்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்கப்பா, கொஞ்சம் டிஜிட்டலில் ஹிட் ஆனவங்களாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறையவே பேச்சுவார்த்தைகள்லாம் இப்போது பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து வருது. ஸோ இப்போ எந்தெந்த கண்டஸ்டன்ட் எந்த ரேஞ்சுக்கு விளையாடுவாங்க, யார் யாருக்கு எவ்வளோ ரீச் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரை பற்றி பார்த்துடலாம். ஆல்ரெடி இவருக்கு நிறையவே ட்ரோல் வந்திருந்தாலும் இவரை டிஜிட்டல் ரீச்சுக்காகவே பிக் பாஸ் டீம் உள்ளே கொண்டு போயிருக்காங்க. உள்ளே போனதுமே எப்படி கருப்பு படத்தோட ட்ரெய்லரில் என் சீன் என்னோட பாப்புலாரிட்டிக்காக வச்சு அந்த படத்தையும் அந்த ட்ரெய்லரையும் ரீச் பண்ண கொடுக்குறாங்கன்னு சொன்னாரோ, அதே மாதிரி இவங்க எல்லாமே ஒரு ஆர்டிஸ்டாக இருக்காங்க, ஒரு ஆங்கராக இருக்காங்க. பட் நான் ஒரு டாக்டராக இருந்து என்னோட நடிப்பு திறமையால் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவர் பேசுகிற மாதிரி தான் இதுலேயும் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஆல்ரெடி அவர்ஷனில் இருக்க அவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குமான்னு கேட்டால் அது கண்டிப்பாக டவுட்டு தான். எப்படியும் இவர் இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு மாதம் தாங்குவார் அப்படிங்கிற மாதிரியே நம்ம சொல்லலாம். பட் போக போக இவரோட ரியல் ஃபேஸாக இருக்கட்டும், இவர் எப்படி மாறுறாரு, இல்லை உண்மையாலுமே இவர் இப்படி தானா அப்படிங்கிறதெல்லாம் இந்த பிக் பாஸ் நமக்கு தெளிவாக படம் போட்டு காட்டும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது யாருன்னா அரோரா சின்க்ளேரா தான். இவங்களை பிக் பாஸ் 9 வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெரிதும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் செலிபிரிட்டி ஆகாமலே பயங்கரமான சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு பயங்கரமாக ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருந்த இவங்க இப்போ பிக் பாஸ்குள்ளரையும் போகிறாங்க. இவங்களோட கேம் பிளேலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆல்ரெடி இவங்க இன்டர்வியூவில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, இவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் குட்டி குட்டியாக ஹிட் ஆச்சு. அதாவது 18+. இந்த பிக் பாஸில் அவங்க என்ன மாதிரி ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் இருக்க இவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஜியோ ஹாட் ஸ்டாரை சப்ஸ்கிரைப் பண்ண போகிறாங்க, முக்கியமாக இவங்களோட மார்னிங் டான்ஸை பார்க்குறதுக்கு. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது யாருன்னா விஜய் பார்வதி. விஜய் பார்வதியும் பயங்கரமாக ரீச் ஆகியிருக்காங்க. பட் பாசிட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்த ஒரு விஷயத்தில் அப்படிங்கிற மாதிரியே நம்ம சொல்லலாம். இவங்க கண்டிப்பாக ஒரு டஃப் பிளேயராக இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக பிக் பாஸில் ஒரு 50-60 நாளை தாண்டி ஒரு பக்காவான ட்ராவல் கொடுக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கண்டஸ்டண்டாக தான் விஜய் பார்வதி நமக்கெல்லாம் தெரியுறாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது யாருன்னா நம்ம காரக்குழம்பு கனி. ஆல்ரெடி குக் வித் கோமாளியில் பயங்கர ரீச் ஆன இவங்க எல்லாருக்கும் இவங்க மேலே ஒரு நல்ல விதமான வியூ தான் இருக்குது. அந்த வியூவே இவங்க மெயின்டைன் பண்ணுவாங்களா, இல்லை அதிலிருந்து லைட்டாக தடுமாறி போவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். ஆல்ரெடி இவங்களோட சிஸ்டர் விஜி பிக் பாஸில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ விஜிக்கு தெரியும் என்ன விஷயம் எப்படி ரீச் ஆகும், எந்த விஷயம் எப்படி ஹிட் ஆகும் அப்படின்னு. அதெல்லாம் கலந்து தெரிஞ்சு ஹோம்ஒர்க் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணிட்டு தான் கனித்திருவும் வந்திருப்பாங்க. பட் கனித்திருவோட குக் வித் கோமாளியில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அவங்க எந்த ஒரு சர்ச்சையிலையும் சிக்காமல் அவங்களோட நேர்மையான விஷயங்களை அவங்க ரொம்பவே கடைபிடிச்சிட்டு வராங்கன்னே நம்ம சொல்லலாம். அந்த வகையில் இந்த பிக் பாஸ்லையும் அவங்களும் ஒன் ஆஃப் த ஒரு டஃபஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக இருக்க 100% வாய்ப்பு இருக்குது. இவங்க கண்டிப்பாக ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட்டாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது யாருன்னா சபரி ஆல்ரெடி விஜய் டிவியில் சில சீரியல்கள்லாம் பண்ணிட்டு போன சீசன் அதுக்கு முந்தின சீசனில் இருக்க பிக் பாஸ் எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ட் வச்சு ஒரு ஷோலாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். இப்போது அவர் இந்த பிக் பாஸ் சீசனில் ஒன் ஆஃப் த ஒரு கண்டஸ்டண்ட்டாகவே போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இவரை பற்றி சொல்லணும்னா இவர் ஒரு ஜாலி கேரக்டர், எல்லார்ட்டையும் ஈஸியாக மிங்கிள் ஆகி ஜோவியலாக பேசுவார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் வர எல்லா ஷோஸ்லையுமே பயங்கரமாக எஃபர்ட் போட்டு தான் ஒரு கேமாக இருக்கட்டும் டாஸ்காக இருக்கட்டும் அது எல்லாமே ப்ளே பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த வகையில் இவரும் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இவர் சில விஷயங்களை பர்சனலாக எடுத்துப்பார், இவர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாலையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறது இந்த பிக் பாஸில் மிகப்பெரிய தவறுனே நம்ம சொல்லலாம். ஸோ இவர் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவரும் ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்ட்டாக வரதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னே நம்ம சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் யாருன்னா ரம்யா ஜோ சோஷியல் மீடியாவில் அவங்களோட டான்ஸ்க்காகவும் அவங்களோட யூடியூப் இன்டர்வியூக்காகவுமே பயங்கரமாக ஃபேமஸ் ஆனவங்க. இப்போது அவங்க இந்த பிக் பாஸ் சீசனுக்குள்ளே வந்திருக்காங்க. ஒரு சீசனில் எப்படி இந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிக் பாஸ் இருக்குமோ, ஃபார் எக்ஸாம்பிள் தாமரைக்கு பிக் பாஸ் ஒரு லைஃப் சேஞ்சிங்கான ஒரு விஷயமாகவே இருந்துச்சு. அந்த வகையில் ரம்யா ஜோவுக்கும் இந்த பிக் பாஸ் ஒரு லைஃப் சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆல்ரெடி நிறைய ஸ்ட்ரகிள் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஏவிலையும் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்குற எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை பார்த்து அவங்களுக்கு பிக் பாஸில் நடக்கிற டாஸ்க் பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். பட் இவங்க பிக் பாஸில் ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ண அங்கே உள்ள ஆட்கள் கூட இவங்க கொஞ்சம் மிங்கிள் ஆகணும். அந்த மிங்கிள் இவங்க சீக்கிரமாக ஆனாங்கன்னா இந்த பிக் பாஸில் அவங்க ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் யாருன்னா ஆதிரை நிறைய படங்களில் சின்ன ரோலும் பண்ணியிருந்தாங்க.
இருந்தாங்க. அவங்கள பார்க்கும்போதே ஒன் ஆஃப் த க்ரஷ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் இப்போவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதிரி வெறும் க்ரஷ் மெட்டீரியலாக தான் இருப்பாங்களா, இல்லை சிங்கப்பெண்ணேன்னு சொல்லிட்டு பிகில் படத்தில் இருக்க மாதிரி இருக்கிற எல்லா டாஸ்க்லாம் அடித்து உடச்சி ஒரு வின்னராக இருப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது யாருன்னா வியானாவை பார்த்ததுமே எல்லாரும் ஏங்க யாருங்க இவங்க பயங்கர அழகாக இருக்காங்க அப்படி இப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் ஓஜி பிக் பாஸ் ஃபேன்ஸுக்கு தான் தெரியும் இவங்க பண்ணுற சில விஷயங்கள்லாம் அப்படியே நம்மளோட தலைவி ஓவியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக போக தான் தெரியும் இவங்க ஓவியா மாதிரி ஆகுறாங்களா இல்லை ஜூலி மாதிரி ஆகுறாங்களான்னு சொல்லிட்டு. பட் இப்போ வரைக்கும் அவங்க பேசுகிற விஷயங்களுக்கும் அவங்க பண்ணுற விஷயங்களுக்கும் நிறையவே ஃபேன்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் யாருன்னா பிரவீன் ஆல்ரெடி விஜய் டிவி நிறைய சீரியலில் நெகட்டிவ் ரோல் அண்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர்லாம் பண்ணியிருக்காரு. இவர் ஒன் ஆஃப் த ஹைப்பர் கிட் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. போன சீசனில் எப்படி அர்ச்சனா, அதுக்கு முந்தின சீசனில் எப்படி அருண் அந்த கேரக்டர்லாம் இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க கூட பாரதி கண்ணம்மா சீரியலில் நடித்த பிரவீனோட கேரக்டரும் அப்படி தான். இவர் ஒரு பிரச்சனைனா பயங்கரமாக டென்ஷன் ஆவார், பயங்கரமாக சூடாவார், எல்லார்ட்டையும் எதிர்த்து சண்டை போடுவார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் என்னங்க பிக் பாஸ் என்ட்ரியப்பே அவங்களும் அவங்க ஒய்ஃபும் மாறி 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 அவருக்கு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்க அவரோட கோவத்தினால அவர் பிரதீப் மாதிரி பாதிலே போவாரா இல்லை ஃபுல்லாக சஸ்டெயின் ஆகி ஜெயிப்பாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கண்டஸ்டன்ட் யாருன்னா விக்கல்ஸ் விக்ரம். ஆல்ரெடி விக்கல்ஸ் விக்ரமுக்கு சோஷியல் மீடியாவில் பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். நெகட்டிவாக இருக்க ஒரு விஷயத்தையும் அவரோட காமெடி திறமையினால அவர் பாசிட்டிவாக மாற்றுவார். அவர் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் பர்சனாக தான் சோஷியல் மீடியாலேயும் இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரோட காமெடி திறமை இந்த பிக் பாஸில் அவர் சஸ்டெயினாக ஹெல்ப் ஆகுதா இல்லை காமெடியில் இருந்து அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு வில்லனா மக்கள் கண்ணுக்கெல்லாம் தெரியுவாங்களா அப்படின்னு இந்த பிக் பாஸ் அவருக்கு கடுமையான சோதனையை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. இந்த லிஸ்ட்டில் நம்ம அடுத்து பார்க்க போகிற கண்டஸ்ட் யாருன்னா சிங்கிள் பசங்க கெமி. சிங்கிள் பசங்கன்னு சொல்லிட்டு ஜீ தமிழ் ஒரு பயங்கரமான ஷோவில் இவங்க நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஏன் சம்மந்தமே இல்லாமல் இவங்க அங்கே கட் பண்ணி இந்த பிக் பாஸ் வந்தாங்கன்னு தெரியல. பட் சிங்கிள் பசங்களுக்கு கிடைக்கிற ரீச்சோட பிக் பாஸில் இந்த 100 நாளில் அவங்களுக்கு ரீச் நிறையவே கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பிளேயராக இவங்களும் இருப்பாங்க. இவங்களும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்படக்கூடிய ஒரு பர்சன் சொல்லிட்டு சோஷியல் மீடியாலாம் சொல்கிறாங்க. இவங்க கோவமாக இருக்காங்களா இல்லை அதே மாதிரி ஜாலியாக பேசிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரொம்ப ரீச் ஆகிக்கிட்டு இருக்க இந்த 2K கிட்ஸ் தொல்லைகள் அப்புறம் இந்த கொரியன் ஃபேன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்களுக்காகவே இந்த துஷார் இறக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். பசங்களாம் எப்படியா வியானா சூப்பராக இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி பொண்ணுங்கள்லாம் ஏங்க துஷார் என் க்ரஷுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு துஷார் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ துஷார் எப்படி சேஞ்ச் ஆவார், அவர் ப்ளே பாயாக இருப்பாரா இல்லை கேம் ப்ளே பண்ணுற பாயாக இருப்பாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க மட்டும் இல்லாமல் இவங்க கூட சுபிக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு மீனவ பொண்ணுன்னு சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டான ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அவங்களோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிய வரும். பட் வீடியோவை தாண்டி ரியல் லைஃப்பில் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத இந்த பிக் பாஸில் நம்ம ரொம்பவே ஈஸியாக பார்க்கலாம். பட் அவங்களும் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் கேம் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே நமக்கு அவங்கள பார்த்தாலே தெரியுது. இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஒரு டஃபஸ்ட் கேம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கண்டஸ்டன்ட்டில் உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார் பிக் பாஸ் ஃபைனல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை யார் ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆக வாய்ப்பு இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம ஆன்லைன் கிளிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பிக் பாஸ் பற்றின டெய்லி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.